பார்த்து ஆண்டவர் தீர்க்கதரிசனமாய் சொல்லி வரும் பொழுது, சர்ப்பத்தை பார்த்து ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், உனக்கும் அவனுக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். வேதத்தில் சொல்லப்பட்ட எத்தனையோ தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் இருக்கிறது. ஆனாலும் பிதாவினுடைய வாயிலிருந்து டைரக்டாய் சொல்லப்பட்ட ஒரு அழகான தீர்க்கதரிசனமான வார்த்தை இது. சொத்துரும், அவர் உன் தலையை நசுக்குவார். நீங்களும் நானும் தேவனால் அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். இது நமக்கு கர்த்தர் சுதந்திரமாய் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வார்த்தை. தேவன் என்னை அதிகாரமுடையவனாய், தேவன் என்னை ஆளுகை செய்கிறவனாய் படைத்திருக்கிறார். ஆண்டவர் என்னை படைக்கும் பொழுதே, அல்லது படைத்து எனக்கு கொடுக்க அதிகாரத்தை கொடுத்து, சொத்துரும் சாதாரண அதிகாரம் அல்ல, சத்துருவின் தலையை நசுக்கக்கூடிய அல்லது சத்துருடைய தலையை மிதிக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட், ஹalleluya. நான் சொல்கிறேன், நாம் சாதாரணமானவர்கள் தான், ஆனால் என்னுடைய கால்களுக்கு கர்த்தர் மிதிக்கக்கூடிய வல்லமையை கொடுத்திருக்கிறார். எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? சோத்திரம். இது தானாய் வந்ததல்ல, பிதாவாகிய தேவன் தம்முடைய வல்லமை உள்ள வாயினால, வார்த்தையினால எனக்கு தீர்க்கதரிசனமாய் சொன்ன வார்த்தை. என்ன வார்த்தை? நீ அவன் தலையை நசுக்குவாய். உன் காலில் நான் வல்லமை வைத்திருக்கிறேன், உன் குதிங்காலில் என்னுடைய ஆளுகையை வைத்திருக்கிறேன், நீ அவனுடைய தலையை நசுக்குவாய் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. உங்க காலின் கீழே சாத்தானை நசுக்கக்கூடிய ஒரு வல்லமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. உங்கள் காலின் கீழே சகலத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். சங்கீதத்துல ஒரு அழகான வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதம், ஸ்தோத்திரம், 8வது சங்கீதம் நான் வாசிக்கிறேன். 8வது சங்கீதம் 5வது, 6வது, 7வது, 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஸ்தோத்திரம். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கரத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உமது கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். நல்ல கவனிங்க, சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். அது கீழே வார்த்தை போடப்பட்டு இருக்கிறது. ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்தின் மச்சங்களையும், கடலின் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? சத்தியம். என்னுடைய பாதங்களுக்கு சகலவற்றை கர்த்தர் கீழ்ப்படுத்தி வைத்திருக்கிறார். அது கீழே ஆண்டவர் பெரிய லிஸ்டை போட்டிருக்கிறார். பறவைகள், காட்டு மிருகங்கள், சோத்திரம், கடலில் இருக்கிற மச்சங்கள், இவைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு மேலே அல்ல, எனக்கு கீழே, இன்னும் சொல்ல போனா என் கால்களுக்கு கீழே கர்த்தர் கீழ்ப்படுத்தி வைத்திருக்கிறார். நம்மளை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. பிரைஸ் காட், ஹalleluya. நீங்கள் விசுவாசிங்கள். எவைகளுமே இந்த பூமியிலே உருவாக்கப்பட்ட எவைகளும் உன்னை ஜெயிப்பதற்கு கர்த்தர் அதிகாரம் கொடுக்கவில்லை. எந்த காரியங்கள் ஆண்டவருடைய படைப்பின் பிரதிபலனால் இந்த பூமியிலே, வானத்துக்கு கீழே, பூமிக்கு மேலே இருக்கிற எல்லாவற்றின் மேல கர்த்தர் என்னை அதிகாரியாய் வைத்திருக்கிறார். சகலத்தையும் கர்த்தரின் கால்களுக்கு கீழ்ப்படுத்தி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்கள் விசுவாசிங்க. போராட்டங்களும் பிரச்சனைகளும் உங்கள் தலைக்கு மேலே அல்ல, உங்கள் கால்களுக்கு கீழே ஆண்டவர் கீழ்ப்படுத்தி இருக்கிறார். கீழ்ப்படுத்தி இருக்கிறார்னா அது போகாம இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஆண்டவர் அதை அடிச்சு, ஆண்டவர் அதை நசுக்கி உன் கால்களுக்கு கீழே வைத்திருக்க. நான் சொல்கிறேன், வியாதியா இருந்தாலும் சரி, போராட்டமா இருந்தாலும் சரி, பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, உன் தலைக்கு மேலே அல்ல, உன் இருதயத்துக்கு உள்ளே அல்ல, உன் காலுக்கு கீழே கர்த்தர் வைத்திருக்க. கரங்களை கத்தி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஹalleluya. எல்லாமே உனக்கு மேலே அல்ல. நம்ம தான் தூக்கி மேல வச்சுக்கிறோம், நம்ம தான் தூக்கி இருதயத்தில் வைக்கிறோம். ஆனா பைபிள் சொல்கிறது, சகலவற்றையும் ஆண்டவர் உன் கால்களுக்கு கீழே வைத்திருக்கிறார். Everything is under your feet. ஆண்டவர் உன் காலுக்கு கீழே கர்த்தர் வைத்திருக்கிறார். எதுவுமே மேலே அல்ல. ஆனா இன்னைக்கு ஏன் மேல வருது? பவுல் இதே வார்த்தையை தான் சொல்றார். எபிரேயர்ல இதே வார்த்தையை பவுல் சொல்கிறார். நான் வாசிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம்
2வது அதிகாரம், எபிரேயர் 2வது அதிகாரம் 7-8 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவனை தேவ தூதர்களிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னார். எவ்வளவு அழகான வார்த்தை! சகலத்தையும் அவன் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்றா அது கீழே அதுக்கு அந்த சகலத்தை அப்படிங்கிற காரியத்துக்கு விரிவாக்கம் பவுல் சொல்லுகிறார். சோத்திரம் 8வது வசனம், சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்ற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமே இல்லை. எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சோத்திரம். சகலத்தையும் அப்படின்னா அவனுக்கு கீழ்ப்படுத்தாத, அதாவது அவனுடைய காலின் கீழே வராத பொருள் ஒன்றுமே இல்லையா? எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இன்றைக்கு நீ பார்க்கிற வியாதியா இருந்தாலும், இன்றைக்கு நீ பார்க்கிற போராட்டமா இருந்தாலும், இன்றைக்கு நீ பார்க்கிற அல்லது உண்மையில் ஆளுகை செய்கிற, உன்னை ஜெயிக்கித்துக் கொண்டிருக்கிற எந்த வல்லமையா இருந்தாலும் அவைகள் உன் தலைக்கு மேலே அல்ல, அவைகள் உன் இருதயத்தின் மேலே அல்ல, அவர்கள் உன்னுடைய காலின் கீழே கர்த்தர் கீழ்ப்படுத்தி வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்களேன். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? பவுல் அழகாய் சொல்லுங்க. மறுபடியும் இந்த வசனம் இன்னொரு சின்ன செக் வைத்து பவுல் அதை சொல்லுகிறார். 8வது வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்ற விஷயத்தில் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமே இல்லை. அப்படி சொல்லிட்டு அதுக்கு அடுத்து சொல்லுகிறார், அப்படி இருந்தும், அதான் முக்கியமான வார்த்தை, அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்பட்டிருக்க காணோம். நல்ல கவனிங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் என் காலுக்கு கீழே வைத்திருக்கிறார். எல்லாமே என் பாதத்துக்கு கீழே ஆண்டவர் கீழ்ப்படுத்தி அவைகள் மேல் என்னை அதிகாரியாய் வைத்திருக்கிறார். ஆனால் பவுல் சொல்லுகிறார், எல்லாம் எனக்கு கீழே இருந்தாலும் சகலமும் இன்னும் என் காலுக்கு கீழே என்ன செய்யல, கீழ்ப்படுத்தல. அதான் கீழே சொல்லுகிறார், அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். சொல்றீங்க? எல்லாத்தையும் ஆண்டவர் கீழ்ப்படுத்தும்படியாய் என் கால்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆனாலும் இன்றைக்கும் சில பிரச்சனைகள், இன்றைக்கும் சில வியாதிகள், இன்றைக்கும் சில போராட்டங்கள் என் காலுக்கு கீழே அல்ல, என் தலைக்கு மேலே அல்லது என் இருதயத்துக்கு மேலே இருக்கிறது. இதைத்தான் பவுல் வேதனையாய் சொல்லுகிறார். காரணம் என்ன? ஏன் கீழே இருக்க வேண்டிய காரியம் மேல இருக்குது? அவனுக்கு அடங்காத பொருள் ஒன்றுமே இல்லை. சகலத்தை அப்படின்னு சொன்னா அவனுக்கு அடங்காத பொருள் ஒன்றுமே இல்லை. வானத்தின் கீழே பூமியின் மேலே அவருடைய சிருஷ்டியா இருக்கிற அத்துணையும் என் காலுக்கு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கீழ்ப்படுத்தி என்னை உருவாக்கினார். ஆனால் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அவைகள் என் காலுக்கு கீழே இல்லை. அவைகள் என் காலுக்கு கீழே இல்லை, அவைகள் தனக்கு மேலே இருக்கிறது. எல்லா பிரச்சனையும் தூக்கி தலையில தான் வைக்கிறோம். அவைகளின் இருதயத்துக்கு மேலே இருக்கிறது. காரணம், எல்லா பிரச்சனைகள் போராட்டங்கள் தூக்கி எங்க தான் வைக்கிறோம்? செல்போன்ல இந்த மெமரி கார்டு கொடுக்கிறது போல சோத்திரம் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வைக்கிறது எங்கதான்? இங்கேயும் இந்த மைண்ட்லையும் தான். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிரச்சனைகளையும் போராட்டத்தையும் மெமரி கார்டுல உன்னுடைய மைண்ட்ல அல்ல, உன்னுடைய இருதயத்துல அல்ல, உன் உள்ளங்காலின் கீழே நான் ஸ்டோர் பண்ணி வைத்திருக்கேன்னு கர்த்தர் சொல்லுங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. இப்ப உள்ளங்காலுக்கு கீழே ஆண்டவர் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாரு. இது ஏன் மேல வந்துச்சு? இது ஏன் தலைக்கு வந்துச்சு? காரணம், சம்திங் ஏதோ மிஸ் பண்ணிருக்கும். ஆண்டவர் படைக்கும் பொழுதே எல்லாமே என் கீழே இருக்க வேண்டும் என்று படைத்தார். ஆனால் இன்றைக்கு எதுவும் என் கீழே இல்லை, எதுவும் என் கண்ட்ரோல்ல இல்லை. எல்லாம் தலைக்கு மேல. விளையாட்டா சொல்லுவோம்ல, தலைக்கு மேல பிரச்சனை போகுது பாச, என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்குது பாச. நான் சொல்லுகிறேன், உன் நெஞ்சலையும் உன் தலையிலையும் கர்த்தர் அதை கீழ்ப்படுத்த வைக்கல, உன் காலுக்கு கீழே வச்சிருக்கிறார். ஆனா இன்னைக்கு ஏன் உன் நெஞ்சல இருக்குது? ஏன் இன்னைக்கு உன் தலையில இருக்கிறது? தைரியமா சொல்ல முடியும், எங்கேயோ ஜெபத்துல மிஸ் பண்ணி இருக்கிறீங்க.
எங்கேயோ வொர்ஷிப்ல மிஸ் பண்ணி இருக்கிறீங்க, எங்கேயோ பரிசுத்தத்துல மிஸ் பண்ணி இருக்கிறீங்க, எங்கேயோ ஆண்டவரை தேடுகிற காரியத்துல நீங்க மிஸ் பண்ணி இருக்கிறீங்க. அங்க மிஸ் பண்றதுனால தான் கீழே இருக்க வேண்டிய அத்தனையும் மேல 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 வந்து கொண்டு இருக்கு. என் காலுக்கு கீழே இருக்க வேண்டிய அத்தனையும் இப்ப மேல மேல வந்து கொண்டிருக்கிறது. இதுவரை நான் மிதித்துக் கொண்டிருந்த அல்லது இதுவரை நான் நசித்துக் கொண்டிருந்த எல்லா காரியங்களும் இப்பொழுது என் தலையின் மேல் ஏறிக்கொண்டு, இப்பொழுது என் இருதயத்தின் மேல் ஏறிக்கொண்டிருக்கிறது. என்னையும் என் குடும்பத்தையும் நசிக்க கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய தீர்க்கதரிசனம் அது அல்ல. அவைகள் என்னை நசிக்க கூடாது, நான் அவைகளை நசிக்க வேண்டும். ஏன் இன்னைக்கு என்ன அது நசிக்குது? பிரச்சனைகளும் வியாதிகளும் பாடுகளும் போராட்டங்களும் நிந்தைகளும் அவமானங்களும் காலுக்கு கீழே இருக்க வேண்டிய அத்தனையோ இன்னைக்கு ஏன் என் குடும்பத்தின் மேல ஒரு பெரிய பாரத்தை போல அமைக்கிக் கொண்டு நசிக்க கொண்டிருக்கிறது? காரணம், ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல எங்கேயோ நீ மிஸ் பண்ணி இருக்கிற, எங்கேயோ கோளாறு இருக்கிறது. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில, உன் செவ வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை நீ செய்ய மறந்ததினால, உன் பரிசுத்த வாழ்க்கையில எங்கேயோ நீ கோட்டை விட்டதுனால காலுக்கு கீழே இருக்க வேண்டிய அத்தனையும் உன் தலைக்கு மேலையும் உன் இருதயத்துக்கு மேலையும் இருக்கிறது. பைபிள் ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. நீதிமொழிகள் 27வது அதிகாரம். ஸ்தோத்திரம், பிரைஸ் காட். நீதிமொழிகள் 27வது அதிகாரம், அதனுடைய 7வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 27:7. திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட், ஹalleluya. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பான். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, சோத்திரம், நல்ல பிரியாணி, வயிறு ஃபுல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு வயிற்றுல கொஞ்சம் கூட இடம் இல்ல, அப்ப தேன் கூட்ட கொண்டு வந்தா அத கூட அவனுக்கு சாப்பிடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நல்ல லட்டும் ஜாங்கிரியுமா நல்ல ஸ்வீட்டா சாப்பிட்டு இருக்கிறீங்க. கோயம்புத்தூர், மைசூர் பாக், கிருஷ்ணா ஸ்வீட் போல நல்ல ஸ்வீட்டா நிறைய சாப்பிட்டீங்க. இப்ப வயிற்றுல கொஞ்சம் கூட இடம் இல்ல. ஜாங்கிரி, மைசூர் பாக், அல்வா, பால்கோவா எல்லாம் சாப்பிட்டாச்சு. இப்ப வயிற்றுல கொஞ்சம் கூட இடம் இல்ல. அந்த டைம் தேன் கூடோட ஒரு ஆள் தேன் கொண்டு வந்தா நீங்க என்ன செய்வீங்க? ஒரு சிலர் அதையும் வெற்ற ஆட்கள் இருக்கிறாங்க, அப்படிப்பட்ட ஆட்களை சொல்லல. ஆனால் பெரும்பாலும் அதை பார்த்த உடனே, ஐயோ நான் இதிலே திருப்தி ஆயிட்டேன், கொஞ்சம் பொறுங்க நான் பெற சாப்பிட்டுக்கிறேன். அதனுடைய அர்த்தம் அதுதான். நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில திருப்தியா இருந்தேன்னா, நீ செவ வாழ்க்கையில திருப்தியா இருந்தேன்னா, இந்த உலகம் பாவத்தை போல, தேனை போல உனக்கு முன்னே எத்தனை ஃப்ரெஷ்ஷான தேனை கொண்டு வந்தாலும் நீ தேவ சமூகத்துல திருப்தியா இருந்தேன்னா அவைகளை எல்லாம் மிதித்து நொறுக்கி போடுவாங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. பிரைஸ் காட், ஹalleluya. இன்னைக்கு ஏன் அதை மிதிக்க முடியல? ஏன் தேன் கூட்டை மிதிக்க முடியல? ஏன் பாவத்தை மிதிக்க முடியல? காரணம், நான் திருப்தி அடைய வேண்டிய காரியத்தில் இன்னும் திருப்தி அடையாமல் இருக்கிறேன். தேவ சமூகத்தில், தேவ பிரசன்னத்தில், தேவனோடு உள்ள உறவில், தேவனுடைய பரிசுத்தத்தில், தேவனுடைய சபையில் நான் திருப்தியாகாத பட்சத்தில் தேன் கூட்டை என்னால் மிதிக்க முடியாது. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, வார்த்தை ஆண்டவனுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நீ தேன் கூட்டையும் மிதிக்க பிறந்தவன். இத்தனை ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. நீ தேன் கூட்டையும் மிதிக்க வேண்டும். இந்த உலகத்தின் அதிபதி பாவத்தையும் சாபத்தையும் பல ரீதியான பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் நீ அவனையும் மிதிக்கத்தக்க அதிகாரத்தை கர்த்தர் உனக்குள்ளே வைத்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பான். எத்தனை பேர் மிதிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? நீ தேன் கூட்டம் மிதிக்கணும். நீ தேவ சமூகத்தில் இடைவிடாமல் காத்திரு. தேவனோடு உள்ள உறவில் உனக்கும் தேவனுக்கும் நல்ல ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்து. உனக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற இடைவெளி மாறட்டும். நீ அப்படி இருக்கும் பொழுது எத்தனை தேன்கூடு வந்தாலும், எத்தனை பாவங்கள் வந்தாலும் நீ அதை மிதிப்பாய். யோசேப்பு மிதிக்கலையா? ஹalleluya. யோசேப்பு மிதிக்கலையா?
அவனை சந்திப்பதற்கு அல்லது அவனை மோதுவதற்கு தேன்குட்டை போல ஒரு பாவம் வந்தது. ஆனால் யோசேப்பு தேவனோடு ஐக்கியம் உள்ளவனாய் இருந்தபடியினால், தேவனோடு உறவில் சரியாய் இருந்தபடியினால் அந்த தேன்குட்டை மிதித்தான். கர்த்தர் அவனை சிங்காசனத்தில் உயர்த்தி பாதுகாத்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. Praise God, hallelujah. சொந்தம் தானியேல் மிதிக்கலையா? தானியேல் மிதிக்க ஆரம்பித்தான். எல்லாரும் ஒயின் குடிச்சாங்க. எல்லாரும் சொந்தம் பலவிதமான சாபத்தீடான சாப்பாடுகளை சாப்பிட்டார்கள். தானியேல் அதை எதையும் பக்கத்துல சேர்க்க அதையெல்லாம் மிதிக்க ஆரம்பித்தான். கர்த்தர் தானியேலை அந்த தேசத்தின் அதிபதியாய் கர்த்தர் உயர்த்த ஆரம்பித்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு முன்னே இருக்கிற அநேக பரிசுத்தவான்கள் பல தேன்குட்டை மிதித்திருக்கிறார்கள். காரணம் ஒன்னே ஒன்று, அவர்கள் தேவ சமூகத்தில் திருப்தி அடைந்தார்கள். நீ எதிர் திருப்தியாய் இருக்கிறார். நீ உலகத்தோடும் உலகத்தின் நண்பர்களோடும் உலகத்தின் சேகத்தோடும் பாவத்தோடும் சினிமாவோடும் மற்ற காரியத்தோடும் நீ திருப்தியா இருந்த அப்படின்னா தேன் கூட்டம் மிதிக்க முடியாது. நம்ம வாசல சொல்லணும்னா கரப்பாம்பூச்சி கூட மிதிக்க முடியாது. தேன் கூட்டம் மிதிக்கிறது சாதாரண அவசியம் இல்லை. நமக்கு தெரியும், ஃபுல் கவர் பண்ணியிருக்கணும். இல்லை அப்படின்னா தேன் கூட்டம் மிதிக்கும் பொழுது அவை நம்மளை சும்மா விடாது, விரட்டி விரட்டி கொட்டும். அதுல இறந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா நீ தேன்குட்டை மிதிக்கும் பொழுது சாதாரணமாய் அல்ல, இவருக்குள்ள திருப்தி ஆகணும், ஆண்டவருக்குள்ள திருப்தி ஆகணும். நீ இன்னைக்கு எவைகள திருப்தியா இருக்கிற? ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க. நீ உன் ஆத்மா, உன் இருதயம் ஆவிக்குரிய காரியத்துல திருப்தியா இருக்குதா? ஆண்டவரை தேடுகிற காரியத்துல திருப்தியா இருக்கிறதா? நான் சொல்கிறேன், அப்பொழுது நீ சொந்தம் ஆவிக்குரிய காரியத்தில் திருப்தியா இருக்கும் பொழுது you will trample everything. சொந்தம் நீ சகலத்தையும் மிதிப்பாய். நீ கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்களேன். Praise God, hallelujah. நீ சகலத்தையும் மிதித்து போடுவாய். ஒன்ன கூட நீ மிஸ் பண்ண மாட்டே. அது எவ்வளவு பெரிய தேன்கூடா இருந்தாலும் அதையும் மிதித்து நொறுக்குவதற்கு கர்த்தர் உன் கால்களை பலப்படுத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்களே? சொல்லுங்க, நான் மிதிக்க பிறந்தவன். Praise God, hallelujah. சொல்லுங்க, நான் மிதிக்க பிறந்தவன். Hallelujah. I will trample everything. ஆமென் சொல்றீங்க, நான் மிதிக்க பிறந்தவன். சோத்ரம், நீ மிதி வாங்க பிறந்தவன் அல்ல. சோத்ரம், நீ தேன்குட்டையும் மிதிக்க பிறந்தவன். மல்கியால அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது, துன்மார்க்கரை மிதிப்பீர்கள், அவர்கள் உன் உள்ளங்கால் கீழே சாம்பலாய் மாறுவார்கள். உன் காலில் கர்த்தர் வல்லமை வைத்திருக்கிறார். உன் காலை வைத்து மிதிக்கும் பொழுது நீ மிதிக்கிற இடத்தில் துன்மார்க்கன் இருப்பான் என்று சொன்னால் அவன் சாம்பலாய் மாறிவிடும். இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்லுங்க. நீ மிதிக்க போகிறாய். இந்த ஜூலை மாதம் கடைசி வாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் உனக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார், நீ துன்மார்க்கரையும் அவனுடைய கிரியைகளை நீ மிதிப்பாய். அழகான ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறது. சொத்தம் உபாகமம் 11வது அதிகாரம், உபாகமம் 11வது அதிகாரம் சொத்திரம் 24, 25 நான் வாசிக்கிறேன். உபாகமம் 11வது அதிகாரம் 24, 25 நான் வாசிக்கிறேன். உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாக இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எழுத்தின் பிரகாரம் இந்த வார்த்தை ஆண்டவர் தீர்க்கதரிசனமாய் சொல்கிறார். உன் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாக இருக்கும். 25வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி உங்களால் உண்டாகும் பயமும் கெடியும் நீங்கள் மிதிக்கும் பூமியெல்லாம் வரப்பண்ணுவேன். ஆமென் சொல்றீங்க? Praise God, hallelujah. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மிதிக்கிற இடத்துல பயமும் கெடியும் வரப்பண்ணுவேன். நீ மிதிக்கிற இடமெல்லாம் உனக்கு சொந்தமாய் மாறும். இந்த வார்த்தைக்கு ஆமென். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. Yes Lord, எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. Praise God, hallelujah. ஒன்று ஆண்டவர் சொல்லுகிறார், நீ துன்மார்க்கரை மிதிப்பீர்கள், துன்மார்க்கரும் உள்ளங்காலின் கீழ் சாம்பலாய் மாறுவார்கள். 2 ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மிதிக்கிற இடமெல்லாம் உன்னுடையதாய் மாறும். 3 ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மிதிக்கிற இடத்துல பயமும் தீரும் உண்டா. அரங்கத்தை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. காரணம், உன் கால் தேவனால் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. உன் காலை கர்த்தர் உறுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். பைபிள் சொல்லுகிறது, என் கால்களை மான் கால்களை போல மாற்றுகிறீர், கண்மலையின் மேல் நிற்கத்தக்கதா, கண்மலைகளின் மேல் ஏறத்தக்கதா என் கால்களை ஆண்டவர் மான் கால்களை போல மாற்றியிருக்கிறார். சொல்லுகிறேன்,
இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நீ இழந்து போன அபிஷேகத்தை, இழந்து போன கிருபையை, இழந்து போன தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்ப ஆரம்பி. நான் சொல்லுகிறேன், நீ மிதிக்கப்பட வேண்டியவன் அல்ல, நீ துன்மார்க்கத்தையும் அவனுடைய கிரியைகளையும் மிதிக்கும்படியாய் கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹalleluya. சோதரா, நீ மிதிக்கணும். நீ மிதிக்கிற இடம் உனக்கு சொந்தமா மாறும். நீ மிதிக்கிற இடத்துல பயமும் கெடியும் உண்டாகும். வசனம் சொல்லுங்க, வசனத்தை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. நீ மிதிக்கிற இடத்துல பயத்தையும் கெடியும் கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். நீ மிதிக்கிற இடத்துல கர்த்தர் உனக்கு சொந்தமாய் மாற்றி தர போகிறார். ஹalleluya, ஹalleluya. நீ மிதிக்கும் பொழுது துன்மார்க்கன் உன் தலையின் மேலே அல்ல, துன்மார்க்கன் உன் இருதயத்தின் மேலே அல்ல, துன்மார்க்கன் உன் உள்ள காலின் கீழே சாம்பலாய் மாறுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட். சகலத்தையும் உன் காலுக்கு கீழே வச்சிருக்கிறேன். Everything is under your feet. சகலமும். சின்ன சின்ன வார்த்தைகளை மாத்திரம் நான் உங்களுக்காய் வாசித்து நான் ஜெபிக்கும்படியாய் விரும்புகிறேன். பிரைஸ் காட். ஹalleluya. ஒன்று, சத்துருக்களை என் காலுக்கு கீழே வைத்திருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதான் மல்கியால வாசிக்கிறோம். மல்கியா சோத்திரம் 3வது அதிகாரம், சோத்திரம் மல்கியா 4வது அதிகாரம் 3வது வசனத்தில் இந்த வார்த்தை சொல்லி இருக்கிறது. துன்மார்க்க உன் உள்ளங்காலின் கீழே சாம்பலாய் மாறுவார்கள். துன்மார்க்கர் உள்ள காலின் கீழே சாம்பலாய் மாறுவார்கள். அதே வார்த்தை உபாகமம் 33வது அதிகாரம், உபாகமம் 33வது அதிகாரம் 29வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 33:29. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? அது கீழே ஆண்டவர் அப்படியே சொல்லிட்டு வரும் பொழுது அவன் சொல்கிறார், சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய். வார்த்தை காமெண்ட் சொல்லுங்க. மல்கியால வாசிக்கிறோம், துன்மார்க்கரை மிதிப்பாய், அவன் உன் உள்ளங்காலின் கீழ் சாம்பலாய் மாறுவார்கள். இங்கே உபாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ துன்மார்க்கரை மாத்திரமல்ல, அவனுடைய மேடுகளை மிதிப்பாய். இந்த வார்த்தை நான் உனக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன். உனக்கு விரோதமாய் மனிதன் மூலமாய் கட்டி வைக்கப்பட்டிருக்கிற உறவினர்கள் மூலமாய், நண்பர்களின் மூலமாய், விரோதிகளின் மூலமாய் உனக்கு விரோதமாய் கட்டி வைக்கப்பட்டிருக்கிற எல்லா மேடுகளை மிதிக்கத்தக்கதாய் உன் கால்களை கர்த்தர் இந்த வாரத்தில் பலப்படுத்த போகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. நான் சொல்லுகிறேன், நீ மிதி வாங்கின நிலைமைக்கு கர்த்தர் ஒரு முடிவை உண்டு பண்ண போகிறார். நான் சொல்லுகிறேன், இந்த வாரத்தில் மிதிக்க போகிறார். அவனுடைய மேடுகளை எல்லாம், எத்தனை மேடு வச்சிருந்தாலும் அத்தனை மேட்டையும் இந்த வாரத்தில் மிதிக்க போறீங்க. எத்தனை வருஷம் வாசிக்கிறீங்க? பிரைஸ் காட். ஹalleluya. அத்தனை மேடுகளையும் மிதிக்க கர்த்தர் கால்களை பலப்படுத்துவார். ஒன்று, சத்துருக்களையும் அவன் மேடுகளையும் மிதிப்பாய். 2, சோத்திர ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 41வது அதிகாரம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை. ஏசாயா 41:15. இதோ, போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான எந்திரமாக்குவேன். நீ மலைகளை மிதித்து குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட். ஹalleluya. ஒன்று, என் கால்கள் துன்மார்க்கரையும் அவன் மேடுகளை மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கால்கள் மலைகளை மிதிக்கும். ஓ ரமா சந்தரரமா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உனக்கு விரோதமாய் அவன் கட்டி வைத்திருக்கிற, உனக்கு விரோதமாய் நீ வேலை பார்க்கிற இடத்துல, நீ ஊழியம் செய்கிற இடத்துல, நீ வசிக்கிற இடத்துல, நீ படிக்கிற இடத்துல, எந்த இடத்துல மலைகளை சாத்தான் கட்டி வைத்திருக்கிறானோ, மந்திரவாதத்தின் மூலமாய், பில்லி சூனியத்தின் மூலமாய் எத்தனை மலைகளை கட்டி வைத்திருந்தாலும் கர்த்தர் இந்த வார்த்தையை உனக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார், நீ மலைகளை மிதித்து குன்றுகளை தவிடு பொடியாய் மாற்றுவாய். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. வசனத்தை அறிக்கை செய்யுங்க. மலை என்னை மிதிப்பதற்காய் படைக்கப்பட்டது அல்ல, மலைகளையும் நான் மிதித்து நொறுக்கத்தக்கதாய் கர்த்தர் என் வாழ்க்கையை பலப்படுத்தி வைத்திருக்கிறார். ஓ பிரைஸ் காட். நீங்க விசுவாசிங்க. பிரைஸ். அந்த ஜூலை மாதம் கடைசி வாரத்தில், வருகிற ஆகஸ்ட் மாதம் முதல் வாரங்களில் உன் வாழ்க்கைக்கு விரோதமாய் அவன் எத்தனை மலைகளை கட்டி வைத்திருந்தாலும் நீங்கள் விசுவாசிங்க. நான் தேவ சமூகத்தில் திருப்தியாய் இருக்கிறபடினா, நான் தேவனோடு உள்ள உறவில் அபிஷேகத்தில் தேவ வல்லமையில் திருப்தியாய் இருக்கிறபடினா, எனக்கு முன்னே அவன் கட்டி வைத்திருக்கிற மலைகளை மிதிப்பேன், குன்றுகளை தவிடு புடியாய் மாற்றும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒன்று, துன்மார்க்கனையும் அவன் மேடுகளையும் மிதிப்பீர்கள். 2, மலைகளை மிதித்து குன்றுகளை
தவிடு பொடியாக்கி விடுவீர்கள். 3 ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வாக்குத்தத்தமான வார்த்தை தான். சோதரி இதெல்லாம் மனப்பாடமா நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம். சங்கீதம் 91வது சங்கீதம். ஹல்லேலூயா. சங்கீதம் 91:13 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதம் 91:13. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவா. எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் சொல்லுகிறா, நீ மலைகளை மாத்திரம் அல்ல, நீ துன்மார்க்கரை மாத்திரம் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவா. இந்த வார்த்தை நான் உனக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன். பாம்பு உன்னை மிதிப்பதற்காய் அல்ல, பால சிங்கமும் வலு சர்ப்பமும் உன்னை தாக்குவதற்காய் அல்ல. அந்த பால சிங்கத்தின் வல்லமையிலும் அந்த வலு சர்ப்பத்தின் ஆவிகளை மிதித்து நசிக்கு போடும்படியாய் உன் கால்களை கர்த்தர் இன்றைக்கு உறுதிப்படுத்துகிறார். கால்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செய். இந்த வார்த்தை நான் உனக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன். எஸ் லார்ட். தாவீதுடைய அடிகளை கண்மலை மேல் உறுதிப்படுத்தினது போல இந்த ஜூலை மாதம் கடைசி வாரத்தில் உன் அடிகளை கர்த்தர் உறுதிப்படுத்த போகிறார். உன் அடிகளை கர்த்தர் உறுதிப்படுத்தப்படும் பொழுது நீ துன்மார்க்கரையும் அவனுடைய மேடுகளையும், ஓ பிரைஸ் காட், ஹல்லேலூயா, அவன் கட்டி வைத்திருக்கிற அத்துணை மலைகளையும் சிங்கத்தையும் சர்ப்பத்தையும் மிதித்து போட கர்த்தர் வல்லமையுள்ளவராய். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. சிங்கம் அப்படின்னா பயம், வலு சர்ப்பம் அப்படின்னா பயம். ஆண்டவர் சொல்கிறார், அதையும் நீ மிதிப்பாய். உனக்கு தெரியும் எந்த பிரச்சனை இப்ப சிங்கத்தை போல எழும்பி கொண்டிருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப ரைட் நவ இந்த டேஸ்ல எந்த பிரச்சனை சர்ப்பத்தை போல, அதுவும் சாதாரண சர்ப்பம் இல்ல, வலு சர்ப்பத்தை போல இன்றைக்கு நம்முடைய தேசத்தின் மேல வலு சர்ப்பத்தை போல, பார சிங்கத்தை போல கொரோனா வியாதி எழும்பி கொண்டிருக்கிறது. சபையை பார்த்து இந்த வார்த்தையை நான் தீர்க்கதரிசனமாய் அறிவிக்கிறேன். எத்தனை கொரோனா வியாதிகள் வந்தாலும் சபை அவைகளை நசுக்கி போடுவதற்கு சபையின் கீழே கர்த்தர் அதிகாரத்தை வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம். Praise God. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்க. Praise God. Hallelujah. சோத்திரம் 1, சோத்திரம் துன்மார்க்கரையும் அவனுடைய மேடுகளையும் மிதிப்பாய். 2 மலைகளை மிதிப்பாய். 3 பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதிப்பாய். 4 இயேசு சொன்ன ஒரு அழகான வார்த்தை. லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம். Praise God. Hallelujah. நமக்கு தெரிந்த அழகான தீர்க்கதரிசனமான வார்த்தை. லூக்கா 10வது அதிகாரம் அவருடைய 19வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளும்படிக்கு நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்களேன். Praise God. Hallelujah. இயேசுவே சபைக்கு கொடுக்கிற அழகான அதிகாரம் பழைய ஏற்பாட்டில் பிதாவானவர் கொடுத்தது போல புதிய ஏற்பாட்டில் சபைக்கு இயேசு கொடுத்த அழகான வார்த்தை. நீ சர்ப்பத்தையும் தேள்களையும், அதுக்கு கீழே ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார், சத்துருடைய கிரியைகள் அனைத்தையும் மிதிப்பாய் என்று நான் உனக்கு அதிகாரம். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நீ பாம்பை மாத்திரமல்ல, நீ சர்ப்பத்தை மாத்திரமல்ல, தேள்களையும் மிதிப்பாய். ஹல்லேலூயா. அதோட அர்த்தம் நீ ஏதோ பாம்பை போய் மிதிக்கணும் அல்லது தேளை எடுத்து அல்ல, இல்ல இல்ல, அதற்கு ஒப்பான விஷம். தேள் கொட்டினா எவ்வளவு விஷம் இருக்குது, பாம்பு கொத்தினா எவ்வளவு விஷம் இருக்குது. அதே போல சில விஷமுள்ள பாவமோ, சில விஷமுள்ள விபச்சாரமோ, சில விஷமுள்ள வேசித்தனமோ, சில விஷமுள்ள விக்கிர ஆராதனையோ என்னை தாக்க வரும் பொழுது அந்த வேசித்தனத்தையும் அந்த விபச்சாரத்தையும் நான் மிதிப்பதற்கு, சத்துடைய சகல கிரியைகளை மிதிப்பதற்கு என் கால்களுக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்களேன். நான் சொல்லுகிறேன், நீ சாதாரணமானவன் தான், உன் கால் சாதாரணமானவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த வார்த்தை நான் இப்படி சொல்லுகிறேன், நீங்க சாதாரணமானவங்க தான், ஆனா உங்க கால் சாதாரணமானதல்ல. காரணம், everything is under your feet. எல்லாவற்றையும் கர்த்தர் உன் காலுக்கு கீழே வைத்திருக்கிறார். Oh, praise God. நீங்க விசுவாசிங்க, சத்துருடைய சகல கிரியைகளை மிதிக்கிற நாட்கள் வரப்போகிறது. Hallelujah. சர்ப்பத்தை போல எத்தனை வியாதி, எத்தனை கிரியைகள் எழும்பி வந்தாலும் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்கிறேன். You will trample everything. Hallelujah. நீ சகலத்தையும் மிதித்து போடுவாய், நீ சகலத்தையும் மிதித்து போடுவாய். Oh, praise God. Hallelujah. 1 துன்மார்க்கரையும் அவன் மேடுகளையும் மிதிப்பீர்கள்.
2 மலைகளை மிதித்து தவிடுபடியாக்குவீர்கள். 3 பால சிங்கத்தையும் வல் சர்ப்பத்தையும் மிதிப்பீர்கள். 4 சர்ப்பத்தையும் தேள்களையும் சத்துடைய சகல அதிகாரத்தையும் மிதித்து போடுவீர்கள். 5 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை, யோர்தானை மிதிப்பீர்கள். யோசுவால வாசிக்கிறோம், யோர்தான் கரை புரண்டு ஓடுகிறதா. அந்த இடத்துல மோசே இல்ல, அந்த இடத்துல ஆரோன் கிடையாது. ஜனங்கள் எல்லாரும் இப்ப மோசே இறந்து போயிட்டான், ஆரோன் இல்ல, யார் முன்னாடி போ? ஆண்டவர் சொன்னா, ஆசரிப்பு கூடாரத்தை, ஆசரிப்பு சொத்திரம், அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு போகிற என் ஆசாரியர்களை முன்னாடி விடு. ஆண்டவர் சொன்னா, அவர்களுடைய உள்ளங்கால் பட்ட மாத்திரத்தில் யோர்தான் 2 பிளக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, உனக்கு முன்னாடி கானானின் நன்மைகளை நீயும் உன் பிள்ளைகளும் சுதந்திரிக்க கூடாதபடி உனக்கு முன்னே அவன் கட்டி வைத்திருக்கிற அத்தனை யோர்தானை உன் உள்ளங்காலின் கீழே கர்த்தர் மிதிக்க போகிறா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்களே. நீ மிதிக்க போகிறா. உனக்கு முன்னே கானானின் நன்மைகளை சுதந்திரிக்க கூடாதபடி அவன் எவ்வளவு பெரிய யோர்தானை. அறுப்பு காலத்தில் யோர்தான் கரை புரண்டு ஓடுமா. இன்னொரு வார்த்தை சொல், சிங்கத்தை போல யோர்தான் பிரவாகித்து வரும்போது, யோர்தான் அப்படிங்கிற சின்ன சொல்ற ஏதோ நதி இல்ல, சின்ன ஓடை இல்ல, இது கரை புரண்டு ஓடத்தக்கதாய் சிங்கத்தை போல ஃபாஸ்டா வரக்கூடியது. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த காரியத்தை உன் முழு கால் இல்ல, உன் உள்ளங்கால் பட்டாலே போதும், அவைகளை நான் 2 பிளப்பேன். இந்த வார்த்தையை நான் தீர்க்கதரிசனமா சொல்லுகிறேன். உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய், உன் தரிசனத்துக்கு விரோதமாய், உன் வாக்கு தத்தத்துக்கு விரோதமாய், உன் எதிர்காலத்துக்கு விரோதமாய், உன் கானான் தேசத்துக்கு விரோதமாய் அவன் முன்னே வைத்திருக்கிற அத்துணை யோர்தானையும் இந்த ஜூலை மாதம் கடைசி வாரத்தில் உன் காலை படும் பொழுது 2 பிளக்க போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Praise God, hallelujah. Praise God, hallelujah. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? Praise God. கடைசியா இதே காலை வச்சுதான் யோசேபேலை மிதிச்சான். யெகூவை குறித்து வாசிக்கிறோம். சோத்திரம், இந்த யேசபேல் எல்லாரையும் அந்த நாட்களை பயமுறுத்தி கொண்டிருந்தார். யேசபேல் எல்லாருக்கும் விரோதமாய், விசேஷமாக தெரியும் எலியாவுக்கு, கர்த்தருடைய மனுஷனாய் இருக்கிற எலியாவை எப்படியாவது கொல்லணும். அந்த தீர்க்கதரிசியெல்லாம் நிறைய பேரை கொன்றாள் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு யேசபேல் ராணி, பைபிள் சொல்லுகிறது, யெகூ அங்க வந்து நின்ன உடனே, என் பட்சத்தில் யார் அப்படின்னு சொன்ன உடனே 2-3 பேர் வந்தாங்கன்னா, அவளை 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 கீழே தள்ளுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள் கீழே தள்ளினார்களா, அவள் வயிறு வெடித்து சிதறினது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பைபிள் சொல்கிறது, அவன் அவள் மேல் மிதித்து. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இந்த கடைசி காலத்தில் அநேகளை மிதிக்கும்படியாய் praise God, hallelujah. இது யேசபேல் என்னை மிதிப்பதற்குரிய காலம் அல்ல. யெகூவை பார்த்து இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறார், இது யேசபேல் சபையை மிதிக்கிற காலம் அல்ல. சபையானது யெகூவை போல யேசபேலின் ஆவிகளை தேசத்திலே மிதித்து போடுவீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. ஏன் நீங்க அந்த யெகோவா இருக்க கூடாது? எஸ், இது சபையை மேற்கொள்ளுகிற யெசபேலின் நாட்கள் அல்ல. இது யெசபேலின் ராஜ்யத்தின் நாட்கள் அல்ல. இது யெசபேலை மிதித்து தள்ளுகிற யெகூவின் நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஓ praise God. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நீ யெசபேலை மிதிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாஸ்டர், நமக்கு எதுக்கு பாஸ்டர் வம்பு? இல்ல, நீ அதுக்கு தான் அடைக்கப்பட்டிருக்கிற. ஆண்டவரே இந்த பகையை உண்டு பண்ணி இருக்கிறார். நீ வேளாண் ஒதுங்கி போயிட முடியாது. எனக்கு இஸ்ரவேலன் மிதிக்கிறதா உன் வேலை. எத்தனை ஆமென் சொல்றீங்க? இது ஆண்டவர் உண்டு வச்ச பகை. இந்த பகை எது வரைக்கும் போகும்? அவர் வர்ற வரைக்கும் இந்த பகை இருக்கும். பிசாசு பாதுகாப்பு இல்ல. நீ மிதிக்கணும், அவன் கடிக்கணும். நீ மிதிக்கணும், கடிக்கணும். ஆனா இன்னைக்கு அவன் என்ன மிதிக்கிறான், நான் கத்துறேன். அவன் என்ன மிதிக்கிறான், நான் கத்துறேன். இல்ல, நீ கத்துவதற்காய் அல்ல, நீ மிதிப்பதற்காய். அவன் கடிக்கும் பொழுது அவன் தலையை நசுக்குவதற்காக. இந்திய தேசத்தில் யேசபேலின் ஆவி சபையை இதுவரை துன்பப்படுத்தினார். இந்த வார்த்தையை நான் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன். இதோ நாட்கள் வரப்போகிறது. அநேக யெகூவின் ஜெனரேஷனை கர்த்தர் எழுப்ப போகிறார். யெகூவின் ஜெனரேஷன் இந்த இந்திய தேசத்தில் எழும்பும் பொழுது யெசபேலை கீழே தள்ளிவிட்டு மிதித்தது போல இந்த பட்டணத்தில், இந்த தேசத்தில் ஆளுகை செய்கிற அநேக யெசபேலின் ஆவிகளை மிதிக்கக்கூடிய அநேக யெகூக்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். நான் சொல்லுகிறேன், ஏன் அது நீயா இருக்கக்கூடாது? ஏன் அது நீங்களா இருக்கக்கூடாது? சகலத்தையும் உன் காலுக்கு கீழே வைத்திருக்கிறார். Everything is under your feet.
You will trample. You will trample everything. நீ எல்லாத்தையும் மிதிப்ப. Praise God. கடைசி ஒரு வசனத்தை நாம் வாசித்து praise God. மீகா எழுதின சோத்திரம் ஏசாயா 41வது அதிகாரம் 25வது வசனத்துல ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. ஏசாயா 41:25. சோத்திரம் 41. Praise God. நான் வடக்கே இருந்து ஒருவனை எழுப்ப பண்ணுவேன். நான் வடக்கே இருந்து ஒருவனை எழுப்ப பண்ணுவேன். அவன் வருவான், சூரியோதய திசையிலிருந்து என் நாமத்தை தொழுது கொள்வான். அவன் வந்து அதிபதிகளை சேற்றை போலவும் குயவனின் களிமண்ணை போலவும் மிதிப்பான். அது ஏன் நீங்களா இருக்கக்கூடாது? ஆண்டவர் சொன்னார்ல, வடக்கே இருந்து ஒருத்தனை நான் எழுப்புவேன், வடக்கே இருந்து ஒருத்தனை எழுப்புவேன். அவன் வந்து சேற்றை போலவும் களிமண்ணை போலவும் அந்த தேசத்தின் அதிபதிகளை மிதித்து போடுவான். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இந்த வார்த்தையை கர்த்தர் உனக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். இந்த கடைசி காலத்தில் சேற்றை போல, குயவனின் காலின் கீழ் இருக்கிற களிமண்ணை போல தேசத்தில் கிரியை செய்கிற எல்லா அதிபதிகளின் வல்லமைகளை, எல்லா ஆவிகளின் வல்லமைகளை மிதிக்கக்கூடிய அதிகாரத்தை உன் காலின் கீழே கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை ராமே சொல்றீங்க? கடைசி அவன் வார்த்தை சொல்லி இருக்கிறது. சோத்திரம் மீகா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் சோத்திரம் 1வது அதிகாரம், சோத்திரம் மீகா 1வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இதோ கர்த்தர் தம்முடைய ஸ்தலத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார். அவர் இறங்கி பூமியின் உயர்ந்த இடங்களை மிதிப்பார். நான் எழும்பும் பொழுது கர்த்தர் சும்மா இருக்க மாட்டாருங்க. நான் எழும்பும் பொழுது ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். ஆண்டவர் சொல்றார், இதோ கர்த்தர் தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து பூமியின் இறங்கி வந்து கீழே சொல்லி பூமியின் உயர்ந்த இடங்களை மிதிப்பார். உன் பட்டணத்தில் எது உயர்ந்த இடமாக இருக்கிறது, உன் குடும்பத்தில் எது உயர்ந்த இடமாக இருக்கிறது, உன் தேசத்தில் எவைகள் உயர்ந்த இடமாக இருந்தாலும் இந்த கடைசி காலத்தில் அந்த உயர்ந்த இடத்தை எல்லாம் கர்த்தர் மிதித்து போட, இடித்து போட அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் என்னோடு ஜெபிப்பதற்கு ரெடியா இருக்கிறீங்க? திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பாய். சகலமும் உன் காலுக்கு கீழே கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ தேவ சமூகத்தில் திருப்தி அடையும் பொழுது அவைகளை மிதிக்கத்தக்க அதிகாரத்தை கர்த்தர் உனக்கு தருகிறார். 1, துன்மார்க்கனையும் அவன் மேடுகளையும் மிதிப்பாய். 2, மலைகளை மிதிப்பாய். 3, பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதிப்பாய். 4, சர்ப்பத்தையும் தேள்களையும் சத்துடைய சகல அதிகாரத்தையும் மிதிப்பாய். 5, யோர்தான் நதியை மிதிப்பாய். 6, பிரைஸ் காட், அழகான வார்த்தை சோத்திரம், இந்த தேசத்தில் கிரியை செய்கிற யெசபேலின் ஆவிகளையும், தேசத்தில் கிரியை செய்கிற சுத்திரம் எல்லா அதிபதிகளின் வல்லமைகளையும் ஒரு சேற்றை போல, களிமண்ணை போல நீ மிதித்து போடுவாய். கர்த்தர் உன்னை எழுப்புகிற நாட்கள். நீ எழும்பும் பொழுது ஒருவேளை உன்னால முடியல அப்படின்னா கர்த்தர் தாமே இறங்கி வந்து பூமியில் இருக்கிற அத்துணை உயரமான ஸ்தலத்தை இந்த கடைசி கால எழுப்புதல் அதான் நடக்கத்தோடு எல்லாரும் கண்ணபடி ஜோம் பண்ணுங்க. பிரைஸ் காட். அந்த அதிகாரத்தை கர்த்தர் உனக்கு தருகிறார். ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் கண்ணபடி ஜோம் பண்ணுங்க. சகலத்தை நீ மிதிக்க போகிறார். சகலத்தை நீ மிதிக்க போகிறார். ஊரா கத்தனாமா சந்து ரூபியானாமா. ஓ பிரைஸ் காட். கர்த்தர் மிதிக்க போகிறார். ஹalleluya. நீ சாதாரணமானவன் அல்ல. நீ சாதாரணமாய் இருந்தாலும் உன் கால்கள் சாதாரணமானவைகள் அல்ல. உன் கால்கள் கண்மலையை மிதிக்க போகிறது, துன்மார்க்கரை மிதிக்க போகிறது. சொல்லுங்க சொல்லுங்க. உன் பிள்ளைக்கு விரோதமாய், உன் சபைக்கு விரோதமாய், உன் ஊழியத்துக்கு விரோதமாய் அவன் வைத்திருக்கிற அத்தனை மேடுகளையும், அத்தனை குன்றுகளையும், அத்தனை வலு சர்ப்பத்தையும், அத்தனை சிங்கத்தையும், அத்தனை தேள்களையும், அத்தனை சத்துவின் கிரியைகளையும் இந்த கடைசி காலத்தில் யேசபேலின் ஆவிகளை மிதித்து தள்ளக்கூடிய ஒரு சிலரை கர்த்தர் எழுப்ப போகிறார். ஏன் அந்த ஒரு சிலர் நீயா இருக்க கூடாது? கர்த்தர் உன்னை ஒரு ஜெகுவாய் எழுப்ப போகிறார். கர்த்தர் உன்னை வைராக்கியமுள்ள தானியேலாய் கர்த்தர் எழுப்ப போகிறார். எஸ் லார்ட். நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்லா மிதிக்க ஆரம்பிங்க. உங்க பிரச்சனைகளை எழுதி வச்சு மிதிங்க. ஹalleluya. சத்துருவை பார்த்து பயப்படாதீங்க. நீ மிதிப்பதற்காகவே அழைக்கப்பட்டவன். நீ நசுக்குவதற்காகவே கர்த்தர் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தை உடைய பிள்ளைகளுக்கு தீர்க்க தரிசனமாய் அறிவிக்கிறேன். எஸ் லார்ட், இன் ஜீசஸ் நேம். அவர்கள் உங்க நாமத்தினால சத்துருவை மிதித்து அவர்கள் நன்மைகளை சுதந்தரிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த சத்தம் தேசமெங்கிலும் ஒரு பெரிய மாற்றத்தை, மறுரூபத்தை உண்டாகட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் சொல்லுகிறேன், எல்லாவற்றையும் மிதிக்கவும், நசுக்கவும்,
கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்.